ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஸோ எல்லாத்துக்கும் வெல்கம் 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 உங்கள் வில்லேஜ் பொண்ணு. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் நம்மளோட ஹேர் ஆயிலோட ரேட் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து சில விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இருந்தா ஸோ சூப்பரா நீங்க நான் ஒரு விஷயத்த சொல்ல. அதுல வந்து சில பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தா ஒரு மாதிரி இது பண்றாங்க, அப்புறம் ஹேர் லென்த்தா இருந்துச்சுன்னா ஒரு சேல்ஸ் பண்றாங்க. சோ இப்ப வந்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஹேர் லென்த்தா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வீட்டுல எல்லாத்துக்குமே ஹேர் நிறைய இருக்கும். அதை நம்பி நீங்க ஹேர் ஆயில் வாங்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஹேரே இருக்காது. சோ இப்ப நம்மளோட ஹேர் ஆயில்னாலதான் வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் நான் சொல்லல. சரிங்களா, ஹேர் ஆயில் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முடி வெடிச்சு கீழே விழுகுதுன்னா அது கண்டிஷனர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இதுல வந்து நம்ம நிறைய லீவ்ஸ் எல்லாமே சேர்த்தி இருக்கோம் கூலிங், பாடி கூலிங் பண்றதுக்காக. சரிங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி ஹேர் ஆயில்னாலதான் நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க இன்டேக் எடுத்துக்கோங்க, 100%ல 90% இன்டேக் எடுத்துக்கோங்க. வெளியே வந்து நல்லா ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, நல்லா ஹேர் வாஷ் கொடுங்க. சரிங்களா, அப்படி பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்ப வந்து மார்க்கெட்ல இவ்வளவு தூரம் முடி இருக்கா, உடனே வந்து இதை சேல்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆயில் ஷாம்பு அது இதுன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்மளோட ஹேர் ஆயில் வந்து நம்ம 2022ல ஸ்டார்ட் பண்ணது, இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல. கஸ்டமருக்கு நிறைய பேத்துக்கு வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க அவங்க இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேல்ஸிங் கொண்டு வந்து மீஷோ அமேசான் வரைக்கும் நம்ம போயாச்சு. சோ இதுல வந்து இப்ப ஏன் ரேட் அதிகம் பண்ணீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க அடுத்தவங்களை பத்தியே பேசாதீங்க அப்படிங்கறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம கிட்ட வந்து ஆல் இன் ஆல் அழகுறணிங்கிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. ஆனா நான் யாரோட லைவ்ல ஆர்டர் எடுத்தேன், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதே மாதிரி எல்லாமே பண்ணேன், இது வந்து ஃபேக், இதெல்லாம் சும்மா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளோட ஹேர் ஆயில் வாங்குறவங்களுக்கும் நம்மளோட ஷாம்பு வாங்குறவங்களுக்கும் நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கும் தெரியும். சரிங்களா, ஒரு 1000 பேர் வாங்குறாங்கன்னா அதுல வந்து ஒரு 500 பேர்த்துக்குனாச்சும் நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளவு நேர்மையா கொடுக்குறோம், எவ்வளவு அஃபோர்டபுள் ரேட்ல கொடுத்துருக்கோம். இதே ஆயில் வந்து 1200க்கு இந்த மாதிரி எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க இன்ஸ்டால. சரிங்களா, கொஞ்சம் ஃபேமஸ் ஐடியா போட 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தூக்குறாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா, நான் வந்து பண்ணி காட்டாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சவால் விட்டு இருந்தாங்க. சவால் விடுறதோ மித்தவங்கள்ட்ட வாங்கி சேல்ஸுக்கு நம்ம, அதாவது ஒருத்தவங்க ரெடி பண்ணி தராங்க, அதை வாங்கி நம்ம பேர் போட்டு சீல் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட போட்டி போட்டாங்க. அப்ப வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இது வந்து என்னோட உழைப்புல வந்த ஹேர் ஆயில். சோ என்னோட இதுல வந்து என் கஸ்டமர் யூஸ் பண்ணி நின்னு போச்சுங்க, ஹேர் கொட்டுறது நின்னு போச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொடுக்குற ஹாப்பினஸ் வந்து எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க. ரெண்டாவது, நம்ம நாயத்தோட தான் ஹேர் ஆயில் விற்கிறோம். 1 லிட்டர் வந்து இப்போ 300 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அது இல்லாம நம்ம 7 ஆயில் கலக்குறோம், அதோட இது. சரிங்களா, மித்தவங்க கோகனட் ஆயில்னா கோகனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, நம்ம வந்து எல்லா ஆயிலும் யூஸ் பண்றோம். அது இல்லாம லீஃப் வந்து எனக்கு வந்து ஊர்ல இருந்து ஃப்ரீயா கிடைக்குது. சரிங்களா, கலெக்ட் பண்ணிட்டு வந்து மலையில ஏறி நம்ம பெரிச்சு கொண்டாந்து போடுறோம். அதுக்குமே நம்மளுக்கு காலு அதெல்லாம் வலிக்கதான் செய்யும். ஆனாலுமே நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுள். ஆமாங்க, முடியல எண்ணெய் வச்சா வளர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, முடியல எண்ணெய் வச்சனால எல்லாம் வளராது. சோ தினம் வந்து ஹேருக்கு என்ன வேணுமோ எக்கு, கீரை வகைகள், காய்கள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. பாடி உஷ்ணம் அதிகமா இருக்குன்னா நீங்க வந்து உஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஜூஸ் அது இதுன்னு குடிச்சுக்கோங்க. நான் வந்து என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, வெளிப்பூசு எத்தனை நீங்க பூசினாலும் உள் பூசு பூசுங்க. வெளிப்பூசு வேணும். சரிங்களா,
வேணும். ஆனா வந்து உள்ளேயும் நீங்க எடுத்துக்கணும். இது எடுக்கிறனால நீங்க வெளிய போடுறதுனால மட்டும் தீர்மானம் இல்ல, இது பூசும் போது நீங்க உள்ளேயுமே எடுத்துக்கோங்க. இது பாடி ஹீட் கம்மி பண்ணும். டிரைவரா இருக்கீங்க, ஒரு மிஷின் ஒர்க் பண்றீங்க, அந்த பாடி ஹீட் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது நம்மளோட ஹேர் ஆயில் வந்து 100% வந்து பாடி ஹீட்டை தணிச்சு கொடுக்குங்க. இது வந்து நான் பொய் சொல்லி விக்கிறதுக்கோ இதுவோ நான் பண்ணல. அதே மாதிரி வந்து மித்த நாள டேண்ட்ரஃப்னால வருது, எனக்கு பிரேக் ஆகி விலகுது ஹேர் அப்படிங்கிறவங்க எல்லாரும் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு சொட்ட மண்டையில இதை வச்சங்காட்டி எனக்கு கீழே வரைக்கும் முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து என் ப்ராடக்ட வாங்காதீங்க, சரிங்களா? சரி, ஓகே, உங்களோட ஆயில்ல இப்ப ஏன் நீங்க அதிகப்படுத்துறீங்க? இப்ப வந்து டைரக்டா என்கிட்ட வாங்குறவங்களுக்கு நான் 300 rupees கொடுத்துட்டு இருக்கேன், சரிங்களா? இதுவும் மீசோ இதுல எல்லாம் போய் வாங்குனீங்கன்னா சோ உங்களுக்கு வந்து 400க்கு மேல வரும், 450 கிட்ட வரும். சரி, இப்போ வந்து பாட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னொரு டவுட் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதிகம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னோட பழைய ஹேர் ஆயில் பாட்டில், சரிங்களா? இதுல வந்து நான் இப்ப இருக்கிற இந்த ஹேர் ஆயில் பாட்டில்ல வந்து ஊத்தி காட்ட போறேன், சரிங்களா? இது வந்து லைவா உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நேரம் டிலேட் இருந்தேன். மித்தபடி ஆயில்னாலன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே ஃபேக்குங்க. சோ இங்க பாருங்க, எதுவுமே இல்ல, லைட்டா கீழே மட்டும் தான் ஆயில் இருக்கு. இதுல வந்து இவ்வளவு தூரம் இருக்கு, சரிங்களா? சோ உங்களோட மன திருப்திக்காக தான் நான் இது ஊத்தி காட்டுறேன். இது நானே வந்து பாக்கல, இன்னைக்கு உங்களால மட்டும் தான் நானே பாக்குறேன், சரிங்களா? ஆமாங்க, இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், சரிங்களா? இந்த பாட்டிலுக்கும் இந்த பாட்டில்ல நம்ம இவ்வளவுதான் கொடுத்துட்டு இருந்தோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 200 ml மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அதிகமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டிலோட இது மாறிடுச்சு, டச்சர் மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மாத்தி இருக்கோம் இதுல, சரிங்களா? சோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 200 ml சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 250 ml 1/4 லிட்டர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து இதோட குவாலிட்டி அதிகமாக்கி இருக்கோம். அப்ப வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வச்சாதான் நம்மளுக்கு. ரெண்டாவது தேங்காய் ரேட் அதிகமாயிருச்சு, சரிங்களா? நம்ம மித்த ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த சில்கி, அந்த ஹேருக்கு வந்து அந்த டச்சர், அந்த ஸ்மூத்னிங் பண்ண டச்சர். இங்க எத்தனோ ஹேர் ஆயில் வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணாவோ யூடியூப் ஓபன் பண்ணாவோ நிறைய ஹேர் ஆயில் இருக்குங்க. ஆனா நம்மளோட ஹேர் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து நான் உங்கள்கிட்ட அடிச்சு சொல்லுவேன், ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வந்து கம்பல்சரி ஷாம்பு இதுவும் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும், ஹேர் கொட்டுறது நின்றும், வளர்றது நீங்க உள்ள சாப்பிட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணாலும் இதே ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷாம்பு வந்து நம்மளோட ஷாம்பு தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, சரிங்களா? சோ இன்னுமே நிறைய பேர் என் கஸ்டமர் என்ன கேக்குறாங்கன்னா, எல்லா A to Z ப்ராடக்ட் நீங்க சூப்பரா பண்றீங்க, எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் வெயிட் லாஸ்க்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா நான் வந்து அதை பண்ண மாட்டேங்க, சரிங்களா? நம்ம வந்து எதுக்கு அப்ரூவ்டு சர்டிபிகேட் வாங்கியிருக்கோமோ அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த ட்ரெஸ்ஸ வந்து ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க. இந்த இடம் இதெல்லாம் வந்து செம்ம ஃபிட்டிங்கா இருக்கும். அதாவது திருவிழாவுக்கு, பங்குனி மாசம் திருவிழாவுக்கு இதே ட்ரெஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு எடுத்தப்ப போட்டிருப்பேன். சோ இந்த இடம் எல்லாம் பயங்கர டைட்டா இருக்கும். இப்ப வந்து எனக்கு பயங்கர லூஸா தான் இருக்கு, சரிங்களா? இதுக்கு வந்து நான் காலையில எக்ஸசைஸ் பண்றேன். மெயின் வந்து வாக்கிங் போனாலாம் நம்ம உடம்பு வந்து குறையாது, உடம்பு வேக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து நம்மளோட சாப்பாடு லிமிட்டேஷன், சரிங்களா? நான் எப்பயுமே லிமிட்டேஷன் வந்து ப்ராப்பரா இது பண்ணுவேன். என்னோட இதுக்கு மேல அப்படியே ஆக்ரோஷமாலாம் சாப்பிட மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இது சாப்பிடாத அது சாப்பிடாதுன்னு இருப்பீங்க, அப்படிலாம் இல்லைங்க. நான்வெஜ் தினம் கொடுத்தீங்கன்னா கூட சிக்கன் சாப்பிடுவேன். அதுல வந்து எந்த ஒரு சைனீஸ் ஃபுட்டு சாப்பிடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நான் சாப்பிடுவேன். அது சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்ல மாட்டேன். எப்படி கம்மி பண்ணீங்கன்னா, ஒரு பொருளை நம்மளே தயாரிச்சு வச்சு அது சுடுதண்ணியில போட்டு நான் குடிச்சிட்டு இருக்கேன், சரிங்களா? இந்த ரொம்ப
ரொம்ப குண்டாயிட்டு ரொம்ப ஒல்லியாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்கானிக் மூலியமா போகும்போது கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா, நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும் போதே என் ட்ரெஸ் டைட் ஆகும் போதே நான் வந்து அது பிளாட்டா கம்மி பண்ணிக்கிட்டே வந்துருவேன். சரிங்களா, சோ இதுதான் நம்மளோட சீக்ரெட், வேற எதுவும் இல்ல. சோ இவ்வளவு நேரம் என்னோட வீடியோஸ் பொறுமையை பார்த்ததுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்மளோட ஹேர் ஆயில் ஷாம்பு வேணுங்கிறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட அது மட்டும் இல்லைங்க, 18 ப்ராடக்ட் இருக்கு. ஸ்கின் ஒயிட்டனிங்ல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட வந்து 100% இருக்கு. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துதான் உங்களுக்கு ரிசல்ட் தரும். சரிங்களா, சோ எல்லாரும் சரி ப்ராடக்ட் வாங்குறவங்க கம்பல்சரி யூசேஜ் பண்ணிட்டே இருங்க. எல்லாமே எனக்கு செட் ஆகல அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. செட் ஆகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் நம்மளோட ப்ராடக்ட்ல 100% வருங்க. சரிங்களா, இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த ஆயில் யூஸ் பண்ணும் போது நம்ம ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் இல்ல. ஆனா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா, கெரட்டின் ஸ்மூத்னிங் எல்லாம் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இது கொடுக்கும். சரிங்களா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு 500 rupees ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைரக்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மீசோ அமேசான்ல போய் சேல்ஸ் பண்றீங்க வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு 600க்கு மேல வரும். சரிங்களா, 600 700க்கு மேல கொரியர் சார்ஜோட போடுவாங்க. சோ நீங்க அப்படியுமே நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் உறவுகளே. சோ எல்லாத்துக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் நம்பர் ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் டாடா சொல்லிட்டு இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். பாய்.